ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்டி கிண்டல் பண்றீங்க? கிண்டல்லாம் இல்ல. கோயிலுக்கு போயிட்டு வந்து பத்திரமா போயிட்டு வாங்க. பாத்து தனியா போயிட்டு வந்துருவீங்களா? போயிட்டு வந்துடுறேன். டாடா. பாய் அப்பு. உன் மாமா சும்மா இல்லாம சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப மண்டக்குள்ளார போட்டு பயந்துதான் இப்ப கிளம்பி போயிருக்காரு. ஏன் தான் அவர் இப்படி பண்றாரோ தெரியல. இது சூப்பரா இருக்கு. எனக்கும் காட்டுங்க. பாருங்கக்கா. இன்னொரு தடவை பாக்குறேன். யார் இவரு? அட்டென்ஷன்லயே வராரு. வாங்கண்ணா, உள்ள வாங்க. வாங்க. இருக்கட்டுமா, இருக்கட்டும். டேய், சீக்கிரம் வாடா. சீக்கிரம் வரா மாதிரியா இருக்கேன். போமா. இவர்தான் நம்ம ஃபுட் ட்ரக்கோட ஓனர். ஐயா வாங்க வாங்க, உள்ளார வாங்க. இருக்கட்டும். அறிவு. சொல்லு. என்ன மாமா, மின்னல் வேகத்துல வேலை நடக்குது. அந்த வண்டி ஓனர் வந்திருக்கான் பாரு, அவன் எப்படி வேட்டு வைக்க போறான்னு பாரு. சரி மாமா, நீங்க லைன்லயே இருங்க. என்னாச்சு திடீர்னு வந்திருக்கீங்க? நாங்களே உங்களை கூப்பிடலாம் தான் இருந்தோம். நாளானைக்கு திறப்ப வேலை வச்சிருக்கோம்னா. நீங்களே பேசிக்கிட்டு இருக்காதீங்கம்மா, என்ன கொஞ்சம் பேச விடுங்க. என் வண்டியை வாடகைக்கு விட்டது ரொம்ப தப்பா போச்சு. வாடகை ரொம்ப கம்மிம்மா, இது சரிப்பட்டு வராது. நான் என் வண்டியை எடுத்துக்கிறேன். வண்டியை எடுத்துக்கிறீங்களா? ஏங்க என்ன விளையாடுறீங்களா? வீட்டுல சும்மா கிடக்குற வண்டியை தானே வாடகைக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். அப்ப பேசினப்போ வேற விதமா பேசுனீங்க, இப்ப என்னமோ வேற மாதிரி பேசுறீங்க. தம்பி, என் வண்டி பழசானாலும் அதை செலவு பண்ணி கிச்சனுக்கு தேவையானது எல்லாமே செஞ்சிருக்கேன். என்ன சும்மா கிடந்ததுன்னு சொல்ற? என்னப்பா, எனக்கு சோலி அதிகம்ப்பா. என் வீட்டம்மாவுக்கும் உடம்பு சரியில்லைன்னு தான் அதை அப்படியே போட்டு வச்சிருந்தேன். நீங்க காலில் விழுந்து கெஞ்சினதுனால இங்க இருக்கிறது பதிலாக அங்கே இருக்கட்டுமேனு கொடுத்து வச்சிருந்தேன். இப்ப என் மகன் போனை போட்டு கண்ணாபண்ணான்னு திட்டுறான். மாச வாடகை 1 லட்சம் வர வேண்டிய வண்டிய 30,000க்கு எப்படி கொடுத்தன்னு கேக்குறான். 1 லட்சமா? என்னது 1 லட்சமா? இந்த வண்டிக்கு 1 லட்சம் யாருன்னா கொடுப்பா? அன்னைக்கு 30,000 ஓகேன்னு தானே நீங்க சொன்னீங்க? ஆமா, அதெல்லாம் ஆள் தயாரா இருக்கிறாங்கம்மா. நீ என்கிட்ட வண்டியை கொடுத்துரு, நான் விட்டுக்கிறேன். இல்ல 1 லட்சம் வாடகை கொடுத்துரு. அதே மாதிரி 5 மாசம் வாடகைய அட்வான்ஸ் 5 லட்சமா கொடுத்துரு. திடீர்னு வந்து 1 லட்சம் கொடுங்க 5 லட்சம் கொடுங்கன்னு சொல்றீங்க. என்ன 5 லட்சம் கையில இருந்தா நாங்க எதுக்கு நான் ஃபுட் ட்ரக் ஓபன் பண்ண போறோம்? ஏதாவது ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிட்டு போயிருவோமே. சரிம்மா, அட்வான்ஸ் கூட வேணாம். என் பையன்ட்ட நான் சொல்லிக்கிறேன். ஆனா வாடகை மட்டும் 1 லட்சம் அவசியம் வேணும். இல்லன்னா வண்டியை கொடுத்துருங்கம்மா. ஹலோ சார், என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க வண்டி வந்து கொடுப்பீங்க, உங்க மேல இருக்க நம்பிக்கையில நாங்க இவ்வளவு செலவு பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். எல்லா வேலையும் பாத்துருக்கோம். பாருங்க சார், கண்ணை திறந்து பாருங்க. பெயிண்ட் அடிச்சு எப்படி மாத்தி வச்சிருக்கோம் பாருங்க. இப்ப வந்து லாஸ்ட் மினிட்ல மாத்திக்கலாம்னு சொல்றீங்க. சரிம்மா, நானும் செலவு பண்ணி வண்டியை ரெடி பண்ணி வச்சு உங்கள்ட்ட கம்மி வாடகை கொடுத்து ஏமாந்து போய் நிக்கிறேன். அதுக்கு என்னம்மா பண்றது? நீங்க அடிச்ச பெயிண்ட வேணா சுரண்டி எடுத்துக்கங்கம்மா, நான் வண்டி எடுத்துட்டு போறேன். சரி, என்ன மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? பிசினஸ் தொடங்க போற நேரத்துல வந்து இப்படி பேசினா அப்புறம் என்ன அர்த்தம்? எனக்கு புரியலையே. சக்தி விடு. இவர் ஏன் இப்போ திடீர்னு இப்படி வந்து பேசுறாருன்னு எனக்கு புரியல. ஆனா இப்ப ஆர்கியூ பண்ணி ஒரு யூஸும் இல்ல சார். நீங்க கேக்குற மாதிரி எங்களால 1 லட்சம் கொடுக்க முடியாது சார். நீங்க வேணா வண்டி எடுத்துட்டு போய்க்கோங்க. நல்லதுமா, 1 மணி நேரம் டைம் கொடுங்க. நான் டிரைவர் அழைச்சிட்டு இருந்தா எடுத்துட்டு போயிடுறேன். ஏன் அது வரைக்கும் இதை வச்சு நாங்க வேடிக்கை பார்க்கவா? அப்படியே எடுத்துட்டு போங்க, கிளம்பிட்டே இருங்க, காத்து வரட்டும். எனக்கு வர கோவத்துக்கு இந்த வண்டியை உடைச்சு போட்டுறோம் சித்தி. தர்ஷினி, என்ன
உடைச்சு போட்டுருவீங்களா? அதுக்கு சேர்த்து காசு வாங்கிடுவோமா? அக்ரிமெண்ட்டை கொஞ்சம் நல்லா படிங்க. என் வண்டியை எப்படி எடுத்துட்டு போனீங்களோ அதே மாதிரி தான் திருப்பி கொடுக்கணும்னு அதுல இருக்கு. போடலங்க அக்ரிமெண்ட். அதே அக்ரிமெண்ட்ல தானே 30,000 கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு இப்ப 1 லட்சம் ரூபாய் கேக்குறிய. நீங்களும் அக்ரிமெண்ட் பத்தி பேசாதீங்க. அக்கா விடுங்கக்கா, இப்ப எதுவும் பேச வேணாம். அண்ணா நீங்க டிரைவரை கூட்டிட்டு வந்து வண்டி எடுத்துட்டு போங்க. சரிங்கம்மா, நான் எடுத்துக்கிறேன். நன்றி, போயிட்டு வாங்க. மாமா, அவன் வந்து உடனே வண்டி எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டான். கேட்டேன் இருக்கட்டும், வியாபாரம் பண்றாளுல, பண்ணட்டும். சூப்பர் மாமா. சரி வச்சுரு. காசு அப்புறம் வாங்கிக்க என்ன? சனனி, தர்ஷினி, வாங்கடிங்க. தர்ஷினி வாடிங்க. இந்த வண்டிய கொஞ்சம் திருப்பி போடு இப்படி. நந்தினி வாங்கடி, எல்லாம் ஒண்ணா நில்லுங்க. வாங்க, வா வாடி. இனிமே அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அப்பத்தா. ஏண்டி, வண்டி சக்கரத்துல எலுமிச்சை பழம் வச்சு வண்டி ஏத்தணும். எலுமிச்சை பழத்துல ஏத்துனா வியாபாரம் அமோகமா போகும்னு பூசாரி சொல்லிருக்காரு. இந்த வண்டியை திருப்பி போடு. அதெல்லாம் பொய் அப்பத்தா, அதெல்லாம் எதுவும் நடக்காது. ஏய், என்னடி, என்ன பிரச்சனை? எதுவும் இல்ல தர்ஷினி, நீ திருப்பு. தர்ஷினி சொல்றேன்ல, போ. நடக்கட்டும், ஒன்னும் விளங்க போறதில்ல.